படத்தை பற்றி பேச வேண்டியது ரொம்ப நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். படம் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அ இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையவே ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளால பார்க்க முடியுது. அதில் வந்து எல்லா படமே ஜெயிச்சிடுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 100 படம் வருதுன்னா, அதில் ஒரு 90 படம் வந்து அந்த ஃபீல் குட்ன்ற அந்த மூவிய ஃபீல் குட் மூவி கேட்டகரின்னு சொல்லும்போது, அந்த அந்த டைட்டிலுக்கு பொருத்தமாக அந்த படம் வந்து ஜெயிக்குதுன்னு சொல்லலாம். அப்படி வந்த படங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து கென் கருணாஸ் நடித்த படம் வந்து இந்த யூத்ன்ற படம். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக கொடுக்குது. ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த ஃபீல் குட் மூவி வந்து அது கொண்டு வந்துடுது. ஒரு கென் கருணாஸ் ப்ளஸ் வந்து அம்மா கேரக்டர் நடித்தவங்களும் சரி, அப்பா கேரக்டர் நடித்தவங்களும் சரி, ஒரு கேஸ்ட்டு செலெக்ஷன் உண்மையாக நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அவங்க கேரக்டருக்கு ஏற்றதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் படத்தை எப்படி கொடுக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஆகிறானா இல்லையான்றது தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அம்மா கூட கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த ஒரு சீனையே அந்த ரிசல்ட் வந்து அப்போல்லாம் 2013 கதை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அப்போ வந்து ஃபோன்லாம் பெருசாக கிடையாது, மொபைலில் பார்க்குற வசதி அந்தளவுக்குலாம் கிடையாது. அதனால் நெட் சென்டரில் போய்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்தாலும் அங்கே போயிட்டு பார்க்கும்போது அந்த சீன் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த சாதாரண ஒரு சீனையே ஒரு நல்ல ஒரு பில்டப் கொடுத்து ஒரு எலிவேட் பண்ண அந்த சீனை ரொம்ப பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த சீனை பார்க்கும்போதே இந்த படத்தில் எந்த அளவுக்கு இன்னும் வந்து படங்கள் இன்னும் பார்க்க இந்த படங்கள் வந்து நமக்கு இன்னும் ஒரு நல்ல பெருசாக இருக்கும். அந்த படத்தில் ஏதோ பண்ணணும், நீங்கள் பார்க்கணும், நிறைய இருக்குன்ற மாதிரி இந்த படம் வந்து நம்மளுக்கு சொல்ல வைக்குதுன்னே சொல்லலாம். அதேமாதிரி டைட்டில் கார்டு ரிவீல் ஆகும்போதே அந்த வைப் மியூசிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைப்பில் மியூசிக்கை கொடுக்கும்போது அந்த வைப்பே சொல்லிடுது. அந்த டைட்டில் கார்டில் வர மியூசிக்கே சொல்லுது இந்த படம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குன்ற மாதிரி நம்மளை சொல்ல வைக்குது. அந்த மைண்ட் செட்டில் தான் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படம் எனக்கு பண்ணிச்சு. ஓகே, இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அம்மா அப்பா அவங்களுடைய கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுடைய கஷ்டத்தில் வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையனா கென் கருணாஸ். அவன் வந்து 10th மினிமம் லெவலில் 35 ஆல் சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க் எடுத்துகிட்டு அவன் பாஸ் ஆகி அடுத்த கட்டமான 11th 12th ஜாயின் பண்ணும்போது அவனுடைய ஸ்கூல் லைஃப்பை வந்து எப்படி காட்டுறாங்க. எல்லாருக்கும் அவங்க வீட்டில் வந்து படிக்கணும்னு மைண்ட் செட்டு, ஆனால் இவனோட மைண்ட் செட் வந்து லவ் அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அவனோட அந்த லவ் ஸ்டோரியை ஃபுல்லாகவே இந்த பாதி படம் வரைக்குமே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி சொல்லணும்னா உண்மையிலே வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாக பார்க்க சொல்ல இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னடா இது சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி தானே அப்படின்ற மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். கதை போக 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 அந்த இன்டர்வல் பிரேக் வரைக்குமே அந்த படம் வந்து இப்படிதான் நமக்கு ஃபீல் ஆகுது. இது நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி ஃபிலிம் தானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த இன்டர்வல் பிரேக்கில் தான் அந்த ட்விஸ்ட்டே நமக்கு கொடுக்குறாங்க. இந்த படம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி படம் கிடையாது. இது நார்மலான ஒரு லவ் ஸ்டோரியை சொல்கிறது கிடையாது. ஒரு பையன் 2 பொண்ணை ஒரே டைமில் லவ் பண்ணால் எப்படி இருக்குன்றதை வந்து இதை சொல்லியிருப்பாங்க. நான் ரிவீல் பண்ண விரும்பலை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட விஷயம் புரியும். படம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. சில படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சில இடங்கள் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து நம்மளை வந்து படத்தை நல்லா கொடுக்குறதுக்கு மிஸ் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி இந்த படம் கிடையாது. உண்மையிலே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ஹாஃப் போரிங் இல்லாமல் சூப்பராக நல்லா விறுவிறுப்பாக போயிட்டே இருந்தது. காமெடிக்காக எதுவும் புதுசாக ஒரு ஆக்டர் உள்ளே கொண்டு வந்து அவங்கள எதுவும் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே ஒருத்தர் நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்க ஒரு தம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஐ திங்க் இன்னும் 4-5 நிறைய படங்கள் அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்ன்ற மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நடிச்சிருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க புதுசாக நடித்த மாதிரி தெரியல. எல்லாருமே ஆல்ரெடி நடித்து பிரபலமானவங்க மாதிரியே எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. யாரையுமே வந்து ஓவர் ஆக்டிங்கும் பண்ணலை. ஓவர் ஆக்டிங் இல்லாத சில நடிச்சிருக்கிறதுனால படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போயிட்டுருக்கு. 2 பொண்ணை லவ் பண்ணி எப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க கொஞ்சம் அந்த கேப்பில் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணுறானா இல்லை புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கதை. பட் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கேயுமே வந்து டயலாகாக ரிவீல் பண்ணவே இல்லை. படன்றதே வந்து கதையாக அதை சொல்லி தானே உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும். வார்த்தைகளால் சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறம் என்ன அது படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிவு வரைக்குமே எனக்கு புரிஞ்சுது. ஒரே டைமில் 2 பொண்ணை லவ் பண்ணால் அவனுக்கு இந்த மாதிரி நிலமை தான் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கதையும் செகண்ட் ஹாஃப் ஒரு கதையும் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். நடித்தவங்க எல்லாம் ஒரே அளவை தவிர கதை வந்து 2 கதை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நான் சொல்லுவேன்.
அந்த காமெடி கேரக்டராக யூஸ் பண்ண அந்த தம்பி வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். பாடல் முக்கியமாக சொல்லலாம், இந்த பாடல் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இல்லை, இந்த ட்ரெண்டிங் ஆன இதுவே வேறு ஏதாவது ஒரு படமாக இருந்ததுன்னா இந்த ட்ரெண்டிங் ஆன ஒரு பாடலை வந்து ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருது. பெரிய படத்தில் வந்த ஹீரோயினை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவலி காட்டுறாங்களே. அவங்க வரும்போது தான் இந்த லவ் சாங், இந்த ட்ரெண்டிங் சாங் வந்து அங்கே செகண்ட் ஹாஃபில் வருது. இந்த படத்தில் நினச்சிருந்தா இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இந்த பாட்டோட மியூசிக்கு பிஜிஎம் ஏதாவது இவங்க யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு மியூசிக்காவோ இல்லை ஒரு பிஜிஎம்மாவோ எங்கேயாவது பேக்ரவுண்டில் அவங்க யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்த படம் அதை பண்ணலை. அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமா நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். இதுவே வேறு ஏதாவது ஒரு படமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு அந்த மியூசிக்கை வச்சு அங்கங்கே டச் பண்ணி கொஞ்சம் அப்படியே கதையை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த படம் அதை பண்ணவே இல்லை. ட்ரெண்டிங் ஆகலைன்ற மாதிரி அவங்க இந்த கவலை பண்ணல. பட் இந்த சுச்சுவேஷனுக்கு எதுக்காக அந்த பாட்டை அதை ரெடி பண்ணாங்களோ அதுக்காக மட்டும்தான் அந்த போர்ஷனுக்காக மட்டும்தான் அந்த பாட்டை வந்து அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எனக்கு தோண இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து டீமாக தான் வந்து ரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. கென் கருணாஸ் அண்ட் கேங்குன்னு சொல்லிட்டு ரிட்டன் டைரக்டர் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஐ திங்க் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த படத்தை வந்து தனியாக ஒரு ஆளாக எழுதியிருந்தால் இவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த கதையை எழுதியிருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு டீமாக சேர்ந்து இருந்ததுனால ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டுமே கதை வேறு ட்ராவல் ஆகும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த டைமில் இது வரும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாத மாதிரி தான் இந்த கதையை போயிட்டுருக்கு. சில இடங்களில் ஸ்லோ மோஷனு, சில இடங்களில் வந்து நம்ம எந்த விஷயத்த ஸ்லோவாக பார்க்கணும்னு நம்ம நினச்சா அது நல்லாயிருக்கும்னு நினைப்போம்ல, அது மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃப் ட்ராவல் ஆகி போக சொல்ல அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்கவர் வந்து தேவையான இடங்களில் மட்டும்தான் வராரு, தேவையில்லாத இடங்களில் வர்றதே கிடையாது. வரும்போது எந்த டைமில் வந்தாலும் அவர் வந்து ஒரு காமெடியனாக இருந்தால் எப்படி ஒரு கிளாப்ஸ் வாங்குவார், அந்த இதை வந்து இந்த அப்பா கேரக்டர் வந்து எந்த டைமில் வராரோ அந்த டைம்லலாம் இவர் கிளாப்ஸ் வாங்கிடுறாரு. அந்த மாதிரி தான் நடிப்பும் கொடுத்துருக்காரு. சென்டிமெண்ட்ன்றது இங்கே லாஸ்ட்டாக தான் கொண்டு வராங்க, முதலே கொண்டு வரல. ஸோ கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட்டில் வரும்போது அப்பா சொல்கிற டைலாக்ஸ் வந்து 2-3 டைலாக்ஸ் வந்து நமக்கே சொல்கிற மாதிரி டேபிளில் சாப்பிட்டுட்டு சொல்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் இவங்க திருந்துவாங்கன்னா அவ்வளோதான், இப்படி தான் டைலாகு. அதுக்கு மேலே அந்த சீனில் அந்த ஒரு ஷாட்டில் வேறு டைலாக் ஒரு சீன் வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் இவன் திருந்துவானா அப்படின்ற பெரிய தப்பு நடந்ததுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம நல்லது எடுத்துக்கிறோன்ற மாதிரி தோணுது இல்லையா. இது எல்லாருக்கும் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு நல்ல டைலாக் நான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்லுவேன், ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு சொல்ல சைலண்டாக இருப்பார். திடீர்னு எழுந்து வந்து பையன் அடிச்சுட்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா, நீ இப்படி நடந்துக்கிறதுனால நீ இப்படி லவ்வுக்குன்னு சுற்றின்னு படிக்காமல் ஊரை சுற்றின்னு இஷ்டத்துக்கு இருந்ததுனால இப்போ அவங்க அம்மாவை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் நமக்கே சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட்டை டச் பண்ணுற ஃபீலிங் வந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து கண்ணு கலங்குற அளவுக்கு கூட சீனை எடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குதுன்னு சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் இந்த லவ் டுடே, டிராகன் இந்த மாதிரி ஃபீல் குட்டில் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதே பேக்ரவுண்டு அதே செக்ஷன் மாதிரி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் பிஜிஎம் வந்து எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஏன் ஆஸ் யூஷுவல் ஜிவி பிரகாஷ் அது அவருடைய பிளான் அது பண்ணிப்பார். அந்த பேட்டர்னில் தான் இதுவும் இருக்குது. அந்த லவ் டுடே, அந்த டிராகன் அந்த பேட்டர்ன்லேயே தான் இதுவும் வருது. கதையை அப்படி ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நமக்கு அதே மாதிரி ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளைமேக்ஸை நோக்கி படம் போக சொல்ல எங்கேயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. படத்தை வந்து நடக்கிற ஒரு ஷாட்டும் ஒரு சீனுமே வந்து இது வேலைன்றது வந்து வேண்டே இந்த சீனை இங்கே வச்சா மாதிரி அப்படின்னு எதுவும் தெரியல. ஈவன் ஒரு பிரின்சிபலாக வர ஒரு மேடம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூட ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்கும் இருக்குது, மிடிலும் இருக்குது, அவங்க கடைசியாக எல்லா கேரக்டருக்குமே எண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ எங்கேயுமே ஓப்பன் பண்ணி மிடில் பண்ணி அப்படியே ஃப்ரீயாக விட்டுறல. கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ஸ்டார்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ட்டுக்கு ஒரு மிடில் இருக்கும், அந்த மிடிலுக்கு அதுக்கப்புறம் ஒரு எண்டுன்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கு கடைசியில் பண்ண அதுக்கான ரெசல்யூஷன் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு எண்டு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஈவன் படம் வந்து கிளைமேக்ஸில் போய் படமே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கூட இன்னும் ஒரு 5-6 சீன் வச்சுருக்காங்க. அந்த 5-6 சீனில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃபில் பண்ணாமல் விட்டுட்ருப்போம்ல சீனை, அந்த சீனை வந்து இங்கே வந்து டைலாக்ஸால் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த டைலாக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரின்சிபல் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பையனோட அம்மா சொல்கிறாங்க, பையன் வந்து பார்த்தீங்களா, என் பையன் இப்போ ஃபஸ்ட்டு நல்ல மார்க் எடுத்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்னுவாங்க. நீங்கள் ஒரு பையனை பெற்று ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றீங்க, நாங்கள் வந்து 4000 குழந்தைய நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் ஒரு பையனை பார்த்து நீங்களே அடிக்கும்போது 4000 குழந்தைய பார்த்துனா நாங்கள் அடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அது கூட ரொம்ப கனெக்டபுளாக உண்மையான ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ டைலாக் அங்கங்கே வந்து நம்மளை டச் பண்ணுதுன்றத முக்கியமாக சொல்லணும்னா, இவங்களோட கேங் கென் கருணாஸோட கேங்கில் வந்து ஒரு 3 பேர் ரொம்ப முக்கியமாக இந்த
படம் ஃபுல்லாகவே அவங்கள காட்டப்படுது. ஒருத்தர் தம்பி கண்ணாடி போட்டிருக்காரு, ஒருத்தர் குண்டா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அவரே ஹீரோவாக நடிக்கிற மாதிரி தோற்றமுடையவராக இருக்கார். இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கென் கருணாஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்னாடி அவர் இருந்தாருன்னா அவருக்கு பின்னாடி இந்த 3 பேரும் இந்த படத்துக்கு பின்னாடி நிற்க வைக்கிற மாதிரி ஒரு இவங்க 3 பேருமே அடுத்தடுத்த படத்தில் நடித்தா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆடியன்ஸ் இருப்பாங்கன்ற மாதிரி தான் அவங்க ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சதே இல்லாமல், ஏன் கென் கருணாஸே வந்து அவரை தூக்கிக்கிட்டோ இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து கீழே இறக்கிக்கிட்டோ எங்கேயுமே நடிக்கலை. அங்கங்கே அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த வகையில் கென் கருணாஸை நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நான் சொல்லுவேன். செலிபிரிட்டியோட பையனாக இருந்ததுனால நம்ம அதை பெரிய இதுவாக யூஸ் பண்ணிக்காமல் கூட இருக்க நம்ம கேங்குக்கும் அந்த ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அது படத்தில் நல்லாவே தெரியுது. அந்த ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக பேசாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். பழைய பாடல்கள் பயன்படுத்துகிற ஏதாவது இடம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா டைட்டில் கார்ட்லேயே ஃப்ரண்ட்டில் என்ன போட்டாங்கன்னா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மியூசிக் டைரக்டர் தேவா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பழைய பாடல்களோட மெட்ரோ சாங்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஜாயோட தான் படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ உள்ளே ஏதாவது வரும்னு பார்த்தா ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு அந்த பாட்டை வந்து நான் கேள்விப்படாத மாதிரி புரியாத மாதிரி பாடல் இருந்தது. ஸோ அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். அது நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஒன்று, கடைசி வரைக்கும் அந்த படம் வந்து கிளைமேக்ஸை நோக்கி போக சொல்ல எதை வந்து என்ன கருத்து என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா, படத்தில் வந்து ஜாலியாக ஸ்கூலு லைஃபு காலேஜுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணின்னு ஜாலியாக சுற்றுற ஒரு பையன் அவனுக்கு பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். வீட்டில் அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி லைஃப்பில் முன்னேறான், எப்படி வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி அவன் மார்க் வாங்கினா தான் இந்த உலகம் வந்து நம்மளை நல்லதாக பேசும். நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது வந்து நமக்காக இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற நம்ம அம்மா அப்பாக்காக, நம்ம குடும்பத்துக்காக அப்படின்றப்போ அவங்க படுற கஷ்டங்களும் ஒரு சீனில் சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த சீன் கூட எனக்கு ஆனால் ரொம்ப அது அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அந்த சீன் மட்டும். ஏன்னா அவங்கள உதாசீனப்படுத்துறது, அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணிடலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓகே தான், அந்த ஒரு சீன் மட்டும் வேறு ஏதோ ஒரு நிறைய சீன்லாம் காமிச்சிக்காமல் அந்த ஒரு சீன் மட்டும் காமிச்சது அவங்க ஃபேமிலியில் எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அம்மா அப்பயும் ஒதுக்கி வச்சுருக்கும்போது அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணுன்ற அந்த பையனுக்கு வந்து அந்த ஃபீலிங் இல்லாமல் நமக்கு காதல், நமக்கு வந்து லவ், இந்த மாதிரி வந்து உதாரணமாக சுற்றிட்டு இருக்குது, படிக்காமல் வந்து ஸ்கூல் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பையனை எந்த மாதிரி மாற்றி இந்த படம் வந்து அவனை மோல்டு பண்ணி அம்மா அப்பாவுக்காக நம்ம வாழணும், அவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து மாற்றணும் அப்படின்னு ஒரு லவ் தேடி ஓடிட்டு இருந்தவன், கடைசி வரைக்கும் லவ்வேன்னு போயிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் லவ் தேடி வரும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு லவ் வேணாம், நான் எங்கள் அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுக்கிறான். இதுதான் படம். இதில் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய எமோஷ்னல் வந்து சில இடங்களில் மட்டும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருக்கும், அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், இடையில எங்கேயும் இருக்காது. ஏன்னா இடையில நீங்கள் ஃபுல்லாகவே ஜாலியாக ஃபன்னாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஆக்டர் வந்து தான் ஃபன் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், படத்தை வந்து ஒரு காமெடி லெவலில் கொண்டு போகணும், ஒரு ஃபீல் குட் மூவியாக மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதில் நடிச்சிருக்க முக்கால்வாசி பேர் புது நடிகர்கள் தான், புதுசாக சின்ன பசங்க தான் நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த படம் நல்ல ஒரு படன்றதை நான் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மார்க் என்னென்னா 10 அவுட் ஆஃப் ஒரு 8 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை, படம் நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக பதிவு பண்ண விரும்புகிறேன். கென் கருணாஸோட பையன் தான் கென்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செலிபிரிட்டியோட பையன் சொல்லிக்கிறதுல நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க சொல்ல பின்புலம் இல்லாத வரக்கூடிய நிறைய நடிகர்கள் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய அப்பா வந்து நடிகர், தன்னுடைய அப்பா வந்து அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பின்புலத்தோடு வர நடிகர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துடும் என்கிட்ட வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முத்திரை குத்துருவாங்க, இவங்க வந்து இவரோட பையன்றதுனால இவருக்கு வந்து பெருசாக என்ன ஆகாது, யாரும் வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. படம் எடுப்பாங்க, ஓடும், ஓகே. அது வந்து என்ன ஆனாலும் மக்கள் கதையை அக்செப்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த படம் ஹிட்டாக ஃப்ளாப்பான்றதை முடிவு பண்ணும். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் இல்லை, அதில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அது பழைய நடிகராக இருந்தாலும் சரி, புது நடிகராக இருந்தாலும் சரி, ஃபெயில் தான். அது ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்ல கென் கருணாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்புலேயும் சரி, அவருடைய நடத்தையிலையும் சரி, அவருடைய பிஹேவியர்லையும் சரி, அவருடைய பேச்சுலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து தப்பு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இது வரைக்கும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து, ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒரு அப்பாவோட பையனாக இருந்தாலும் அவருக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து வெற்றிமாறன்கிட்ட நடிச்சிருக்காரு,
தனுஷர்கிட்ட வந்து டைரக்டிங் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது போக இதெல்லாம் வச்சு அவர் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அதை அங்கீகரித்த ஏன் அப்படின்னா இவருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. அதனால தான் வந்து இதெல்லாம் அவரால் பண்ண முடியுது. நடிகரோட பையனாக இருந்தாலும் கூட இவருக்கு வந்து நடிக்கும் திறமையும் படம் எடுக்கக்கூடிய திறமையும் இருக்குன்றதுனால ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் த ஃபில்ம் மேக்கிங். இந்த படத்தோட ரிவ்யூ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ படத்தை பற்றி மேக்ஸிமம் ஃபுல்லாகவே எனக்கு தோன்றதை வந்து பேசிட்டேன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் மை ரிவ்யூ. ஸோ எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் உங்களுக்கும் கனெக்ட் ஆகிறதுனா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.